பேரவைத் தலைவர் அவர்களே, பொள்ளாச்சியின் குரலாகவும் கொங்கு மண்டலத்தின் உரிமை முழக்கமாகவும் என்னை இந்த அவைக்கு அனுப்பி வைத்த பொள்ளாச்சி தொகுதி மக்களுக்கும், களத்தில் நின்று உழைத்த கூட்டணி தோழர்களுக்கும், வழிகாட்டியாக திகழும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் ER ஈஸ்வரன் அவர்களுக்கும், இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்களுக்கும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும், என் லட்சிய பயணத்தில் தூண்களான உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். எதிர்க்கட்சி என்பது எதிர்க்கட்சி என்பதற்காக அனைத்தையும் எதிர்க்காமல் மக்கள் நலன் சார்ந்த அரசின் நல்ல முயற்சிகளை வரவேற்பதும், மேம்படுத்தப்பட வேண்டிய விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக சுட்டிக்காட்டுவதுமே மக்கள் பிரதிநிதிக்கு அழகு ஆகும். ஒரு நாணயத்திற்கு எப்படி 2 பக்கங்கள் இருக்கின்றதோ அப்படித்தான் எந்த ஒரு அரசின் நிதிநிலை அறிக்கையும். அதில் வரவேற்கத்தக்க சில நிறைகள் இருந்தாலும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய குறைகளும் இருக்கவே செய்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நிதிநிலை அறிக்கையில் முதற்கட்டமாக அரசு அறிவித்துள்ள சில திட்டங்களை நிச்சயமாக வரவேற்றே ஆக வேண்டும். பாராட்டுதலுக்கு உரிய அந்த விஷயங்கள் இருக்கின்றன. கோழிப்பண்ணை கழிவிலிருந்து உரம் தயாரித்தல், நீலகிரியில் வேளாண்மை தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் அமைத்தல், இளைஞர்கள் பெண்களையும் விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என்ற முயற்சி மேற்கொள்ளுதல், புதிய தொழில்நுட்பங்களை விவசாயத்தில் அறிமுகம் செய்ய நினைப்பது, இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தல், மண் வளம் காத்தல், விவசாயிகளுக்கு விருது வழங்கி கௌரவித்தல், அதையும் விட மேலாக நான் இந்த அவையில் குறிப்பிட்ட ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்ற பல விஷயங்கள் இந்த அவைக்கு இந்த ஆளும் கட்சிக்கு நாம் நன்றி சொல்லி ஆக வேண்டிய சூழ்நிலையில், பட்ஜெட்டை பொறுத்தவரை, குறிப்பாக வேளாண் பட்ஜெட்டை பொறுத்தவரை அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி அமைந்ததாக தெரிந்தாலும் முழுமையாக மக்களுக்கு, விவசாயிகளுக்கு பலன் அளித்து அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் என்பது குறைவுதான். உதாரணமாக காளான் உற்பத்தி கூடங்கள் அமைத்தல், அதில் குறிப்பிட்டு இருக்கின்றது, தடையில்லாமல் நுகர்வோருக்கு காளான் கிடைத்திட கிராமப்புற இளைஞர்கள், பெண்கள் 50 சிறிய அளவிலான காளான் உற்பத்தி கூடங்களை 50 லட்சம் ரூபாயில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளிவந்திருக்கின்றது. மாவட்டத்திற்கு 50 காளான் கூடாரங்கள் என்று சொன்னால் மாவட்டத்திற்கு ஒரு காளான் உற்பத்தி கூடம் மட்டும்தான் அமைக்க முடியும் என்ற புரிதல் இருப்பதால் கூறுகின்றேன். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடாது, முன்னேற்றத்தை கொடுத்து விடாது. சில பின்தங்கிய தொகுதிகளை தேர்ந்தெடுத்து இந்த முயற்சியை அங்கே மேற்கொண்டு அங்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக மற்ற பகுதிகளுக்கும் இதை கொண்டு செல்வது நல்லது என்று நினைக்கின்றேன். மாவட்டத்திற்கு ஒன்று என்பதை விட பின்தங்கிய பகுதிகள், வேலைவாய்ப்பு இல்லாத பகுதிகளுக்கு அதிக அளவில் கொடுத்து அதை ஒரு சாம்பிளாக, மாடலாக செய்துவிட்டு பின் கொண்டு சென்றால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. ஏனென்றால் மாவட்டத்திற்கு ஒன்று என்பது எந்த வகையிலும் ஒரு முன்னேற்றத்திற்கான வழிவகையை செய்யாது என்பது எங்களுடைய கருத்து. அதே போல முழுமையான கடன் தள்ளுபடி இல்லை என்பது விவசாயிகள் மத்தியில் ஒரு அதிருப்தியை கொடுத்திருக்கின்றது. நிதிநிலை தயாரிப்பதற்கு முன்பாக நாங்கள் எல்லாம் நம்முடைய மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இதற்கு முன்னால் பேசியவர்கள் கூறியது போல, சேலத்தில் நடந்த கூட்டத்தில் MLA, MP மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களின் தலைவர்கள் போன்றோரையெல்லாம் அழைத்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அந்த ஆலோசனையில் நாங்கள் கூறிய பல கருத்துக்கள் இடம்பெறவில்லை என்பது அந்த சேலத்தில் நடந்த கூட்டத்தில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள், பேசப்பட்ட விஷயங்கள் உள்ளடக்கிய பட்ஜெட்டாக இது அமையவில்லை என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கின்றது. எங்களுடைய பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை சந்தித்து ஒரு கோரிக்கை வைத்தோம். தமிழ்நாட்டின் பல சிறிய மாவட்டங்களை விட பரப்பளவிலும் வருவாயிலும் இயற்கை வளத்திலும் பொள்ளாச்சி பகுதி பெரிதாக உள்ளது. எனவே நிர்வாக வசதிக்காகவும் தென்னை மண்டலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த அவையின் மூலமாக வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். பொள்ளாச்சியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கிராமங்கள்
உடுமலை, வால்பாறை மலைப்பகுதி ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள், ஏழை விவசாயிகளும் மருத்துவம் உள்ளிட்ட தங்களின் நியாயமான உரிமைக்காக 50 முதல் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவைக்கு செல்வதை தவிர்க்க பொள்ளாச்சி, ஆனமலை, வால்பாறை மற்றும் கிணத்துக்கடவு வட்டங்களை உள்ளடக்கி பொள்ளாச்சி மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்குமான இன்னொரு கோரிக்கை, கோபியையும் ஆத்தூரையும் தலைமையிடமாக கொண்டு மாவட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கொங்கு மண்டலத்தின் பாசனம் மற்றும் குடிநீர் ஆதாரமான பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசுவதற்கு எனக்கு ஒரு அனுமதியை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பலரும் வியக்கத்தக்க வண்ணமான அந்த திட்டத்தை இன்னும் பல பேர் புரிந்து கொள்ளாததுதான் நமக்கு ஆச்சரியம் அளிக்கின்றது. ஏனென்று சொன்னால், இன்று பொள்ளாச்சி பகுதி பசுமையின் முகவரியாகவும் விவசாயத்தில் செழித்து வழங்கும் தென்னை மண்டலமாகவும் உலகளாவிய அளவில் திகழ்கின்றது என்றால் அதற்கு இயற்கை தந்த கொடை ஒருபுறம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான காரணம் அப்பகுதி விவசாயிகளாலும் பொதுமக்களாலும் தெய்வத்திற்கு நிகராக போற்றப்படும் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டமே இன்னொரு காரணமாகும். பொள்ளாச்சி மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் பாசன நீர் தேவையையும் லட்சக்கணக்கான மக்களின் குடிநீர் தேவையையும் நிறைவு செய்வது இந்த மண்ணிற்கு வாழ்வாதாரம் அளித்துக் கொண்டிருக்கக்கூடியது பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரபிக்கடலில் வீணாக பாய்ந்த தண்ணீரை கொங்கு மண்ணின் தாகம் தீர்க்க கிழக்கு நோக்கி திருப்பி வரலாற்று சிறப்புமிக்க பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்திற்கு உயிர் கொடுத்து பொள்ளாச்சியின் பசுமையின் முகவரியாக மாற்றி அன்றைய சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரான தென்னாட்டு காந்தி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை முதற்கண் வணங்குகின்றேன். இத்திட்டம் சாத்தியமாக தோள் கொடுத்து பொள்ளாச்சி மண்ணில் பிறந்து இந்திய நாட்டின் நிதி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று தேசத்தின் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட தலைமை சிற்பியாக திகழ்ந்து இந்தியாவில் உயரிய பாரத் ரத்னா விருது பெற்ற பெருமை சேர்த்த ஐயா சி. சுப்பிரமணியம் அவர்களையும் அன்றைய பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினராக இந்த அவையில் நின்று மலைகளை குடைந்தாவது கொங்கு மண்ணுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று ஓங்கி ஒலித்த குரலால் இன்று பொள்ளாச்சியின் தென்னந்தோப்புகளாகவும் லட்சக்கணக்கான மக்களின் தாகம் தீர்க்கும் குடிநீராகவும் விளைந்து நிற்க காரணமான தனது பொறியியல் அறிவாலும் தொலைநோக்கு பார்வையாலும் பொள்ளாச்சியின் பசுமைக்கு வித்திட்ட சான்றோர் அருட்செல்வர் டாக்டர் நா. மகாலிங்கம் ஐயா அவர்களையும் வணங்குகின்றேன். 1952ஆம் ஆண்டின் சென்னை மாநில சட்டமன்ற உறுப்பினராகவும் மெட்ராஸ் மாகாண மேலவையின் துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகித்து பொள்ளாச்சி வேட்டைக்காரன் புதூர் மண்ணில் விவசாயிகளின் குரலாக சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் PAP திட்டத்திற்காக முதலில் வித்திட்ட VK பழனிசாமி கவுண்டர் அவர்களையும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றத்தில் நெஞ்சார நினைவு கூர்ந்து வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த 4 ஆளுமைகளுக்கும் பொள்ளாச்சியில் சிலை அமைத்து பெருமை சேர்த்த கழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொள்ளாச்சி தொகுதி மக்களின் சார்பிலும் கொங்கு மண்டல விவசாயிகளின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க PAP திட்டத்தின் மிக முக்கியமான அதே வேளையில் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் ஆனமலையாறு நல்லாறு திட்டம். ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று கூறிய முதல்வர் அவர்களுக்கும் இந்த அவைக்கு ஆளும் கட்சிக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை பொறுத்தவரை கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு மிக முக்கியமான ஒரு மேலாண்மை திட்டம்தான் ஆனமலையாறு நல்லாறு திட்டம். அப்படி இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை நிறைவேற்றினால் அப்பகுதியில் பல லட்சம் ஏக்கர் பாசனம் பெறுவதோடு குடிநீர் தேவையும் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனமலையாரை பொறுத்தவரை 1958ஆம் ஆண்டில் பரம்பிக்குளம் ஆழியார் ஒப்பந்தப்படி ஆனமலை ஆற்றின் குறுக்கே அணை கட்டி அதில் கிடைக்கும் நீரில் ஆண்டுதோறும் 2.5 TMC தண்ணீரை தமிழகத்திற்கு திருப்பி வரக்கூடிய உடன்பாடுதான் ஆனமலையாறு திட்டம். அதேபோல நல்லாறு என்பது மேல் நீராறு அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீரை தற்பொழுது 150 கிலோமீட்டர் கால்வாய் வழித்தடத்தின் வழியாக செல்வதற்கு பதிலாக நல்லாறு பகுதியில் ஒரு நீர்த்தேக்கத்தை உருவாக்கி 14 கிலோமீட்டரில் திருமூர்த்தி அணைக்கு கொண்டு செல்லப்படும் மாபெரும் திட்டம். இந்த திட்டம் 140 கிலோமீட்டர் செல்லக்கூடிய நீரை 14 கிலோமீட்டரில் கொண்டு செல்வதால் எவ்வளவு தண்ணீர் மிச்சமாகும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது. இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் இரு மாநில முதல்வர்கள் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர்கள் மட்டத்தில் சிறப்பு பேச்சுவார்த்தை குழு அமைத்து நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள ஒப்பந்த மறு ஆய்வு
இன்டர்ஸ்டேட் அக்ரிமெண்ட் ரெவ்யூ உடனே தொடங்க வேண்டும். அதே போல இதனால் பயன்பெறக்கூடிய பகுதிகள் கோவை மற்றும் திருப்பூரில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், பல்லடம், தாராபுரம், திருப்பூர் தெற்கு, சூலூர், காங்கேயம் ஆகிய இத்தனை தொகுதிகளிலும் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படும் திட்டமாக இத்திட்டம் விளங்குகின்றது. அடுத்தது PAP பாசன திட்டத்தில் பிரதான கால்வாய் மற்றும் கிளை கால்வாய்களை சீரமைப்பதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியான 4500 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்கீடு செய்து பணிகளை தொடங்க அரசு வலியுறுத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக கால்வாய்களை தூர்வாருவதற்கென்று ஆண்டுதோறும் அரசு சென்ற ஆண்டு 10 கோடி ரூபாயை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒதுக்கி அதனால் அந்த கால்வாய்கள் தூர்வாரப்பட்டன. இப்பொழுது அதற்கான எஸ்டிமேட் கொடுக்கப்பட்டு 14.98 கோடி ரூபாயில் அந்த திட்டத்திற்கான எஸ்டிமேட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை உடனடியாக செய்து கொடுத்தால் மட்டும்தான் மழை இல்லாத காரணத்தால் உயிர் தண்ணீர், அதாவது எப்பொழுதும் விடுவதை போல தண்ணீர் விட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. லைஃப் சேவிங் இரிகேஷன் என்று சொல்லக்கூடிய உயிர் தண்ணீரை விட வேண்டும் என்று சொன்னால் அந்த தண்ணீர் முழுவதுமாக விவசாய நிலங்களை சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த வாய்க்கால்களை தூர்வார வேண்டும். அதற்கான எஸ்டிமேட் 14.98 கோடியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அரசு உடனடியாக அதை கொடுத்து அந்த விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். கொங்கு மண்டலம் விவசாயிகள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. விவசாயிகளை சார்ந்த சில கோரிக்கைகளை இந்த மன்றத்தின் முன் வாயிலாக முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலாவதாக இலவச மின்சாரம் பணம் கட்டி காத்திருப்பவர்களுக்கு, விவசாயிகளுக்கு அந்த மின்சார இணைப்பு கொடுக்க வேண்டும். இரவெல்லாம் கண் விழித்து நீர் பாய்ச்சி வளர்த்த பயிர் விடியற்காலையில் காட்டுப்பன்றிகளாலும் மயில்களாலும் நாசமாவதை பார்த்து விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். காட்டுப்பன்றிகளையும் மயில் பிரச்சனையையும் உடனடியாக கட்டுப்படுத்த நாம் ஏதோ அரசாங்கம் முன்வர வேண்டும். அதே போல நீண்ட நாட்கள் தென்னை விவசாயிகளின் கோரிக்கை, பொள்ளாச்சி பகுதி மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தென்னை விவசாயிகளின் முக்கியமான கோரிக்கை கல் இறக்க அனுமதி. அந்த கல் இறக்க அனுமதியை அரசாங்கம் யோசித்து பார்த்து அதை விவசாயிகளுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி ஆனமலையாறு நல்லாறு என்பது நம்முடைய தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்குமோ அதே போல் நீலகிரி மலையில் பெய்யக்கூடிய மழை நீரை வீணாக கடலில் கலப்பதை தடுப்பதற்காக பாண்டியாறு புன்னம்புலா திட்டம், நீரா அருமையான பானம் இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. நீரா பானம் தென்னையிலிருந்து எடுக்கப்பட்டு மருத்துவ குணம் வாய்ந்த அந்த பானத்தை சந்தைப்படுத்துவதற்கு இன்னைக்கு விவசாயிகள் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அரசு விழாக்களில் அதை கொடுத்து அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். தென்னை தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்வதற்குண்டான திட்டத்தையும் சத்துணவில் தேங்காய் எண்ணெய் சேர்ப்பதற்கான திட்டத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேங்காய் கீற்று வடநாட்டுகளில் குழந்தைகள் சாப்பிடுவதற்காக சத்துமிக்க தேங்காய் கீற்று கொடுக்கப்படுகின்றது. அதுபோன்ற தேங்காய் கீற்றை காலை உணவிலும் அதே போல மதிய உணவிலும் சேர்க்கலாம். தேங்காய் பாலையும் குழந்தைகளுக்கு கொடுப்பதால் விவசாயிகளும் நன்மை பெறுவார்கள், குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியமும் காக்கப்படும். வாடல் நோயால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு நிதி, அதாவது இழப்பீடு தொகை 32 மரங்களுக்கு தான் கொடுப்போம் என்று இருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட அத்தனை மரங்களுக்கும் அந்த நிதியை கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். கொப்பரைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கேரள அரசாங்கம் செய்வது போல் நேரடியாக தேங்காயை கொள்முதல் செய்ய வேண்டும். கொப்பரை கொள்முதல் செய்வதால் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பெரிய பலனும் கிடைப்பதில்லை, அவர்கள் வியாபாரிகள் கிடையாது. தேங்காயை கேரள அரசு செய்வது போல் கொள்முதல் செய்தால் தென்னை விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை நீங்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். விவசாய கோழி தொழிலாளர்களுக்கு மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீடு திட்டம், அதே போல கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் இதுவரை வைஸ் சான்சலர் போடப்படாமல் இருக்கின்றது. பொள்ளாச்சியில் மட்டும் ஆண்டுக்கு 6000 கோடி ஏற்றுமதி வர்த்தகத்தை கொடுக்கக்கூடிய காயர் பிசினஸ் தென்னை நார் தொழிற்சாலைகளுக்கு சில பிரச்சனைகள் உண்டு. பொள்ளாச்சியில் ஒரு கண்டெய்னர் டெர்மினஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல பால் உற்பத்தியாளர்கள், கோழிப்பண்ணை தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுடைய பிரச்சனைகள் பல இருக்கின்றது. வேர்வையை மூலதனமாக கொடுக்காமல் தன் அடுத்த தலைமுறையையும் நம்பிக்கையோடு மண்ணுக்கு அர்ப்பணிக்க ஒரு விவசாயி துணியும் நாளில், வேர்வையை மட்டும் மூலதனமாக கொடுக்காமல் தன் அடுத்த தலைமுறையையும் நம்பிக்கையோடு மண்ணுக்கு அர்ப்பணிக்கும் ஒரு விவசாயி துணியும் நாளில்தான் உழவு தொழிலும் அதை நம்பியிருக்கும் தேசமும் முழுமையாக செழித்தோங்கும். இன்னைக்கு விவசாயம் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய வாரிசை விவசாயத்தில் ஈடுபட செய்வதற்கு யோசிக்கின்றார்கள். காரணம், லாபம் இல்லை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, விவசாயம் என்றால் பிரச்சனை என்று ஆகியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அக்ரிபிரனர் இன்னைக்கு
அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் பிஸ்னஸ் நிறைய ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதையும் நீங்கள் செய்ய வேண்டும். விசத்தை தொழில் நிறைய பொள்ளாச்சி சட்டமன்றத்தில் இருக்கின்றது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையையும் பார்க்க வேண்டும். கோவை மெட்ரோ ரயில் திட்டம், அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாதது வருத்தம் அளிக்கின்றது. அதே போல பொங்கலுக்கு வேஷ்டி வரும் சேலை வென்றும் என்று காத்திருப்பவர்களுக்கு அந்த நூலுக்கான டெண்டர் மே மாதத்தில் விடப்பட்டு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி முதலமைச்சர் எப்பொழுதுமே சொல்வார், குழந்தை மற்றும் இளைஞர்கள் நலன். குழந்தைகளும் இளைஞர்களும் நல்வழிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு ட்ரக்குக்கு போகக்கூடாது, போதைக்கு அடிமையாக கூடாது என்று சொன்னால் கைத்தறி அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை பொங்கல் 2027 ஆண்டுக்கும் தொடர்ந்து செயல்படுத்திட மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டு அதற்கான நிர்வாக அனுமதியும் மற்றும் திட்ட செலவுகளுக்கான முன்பண தொகையாக ரூபாய் 300 கோடி ஒதுக்கீடு செய்து அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. வேஷ்டி சேலை உற்பத்திக்கு தேவைப்படும் நூல்களை கூட்டுறவு நூற்பாலையின் மூலம் உற்பத்தி செய்து வழங்க இயலும் நூல் தவிர எஞ்சிய நூல்களை தமிழ்நாடு ஒளிவுமறைவற்ற ஒப்பந்த புள்ளிகளின் சட்டம் 1998 மற்றும் விதிகளின் 2000 படி ஒப்பந்த புள்ளி கோரி கொள்முதல் செய்யவும் ஆணையிடப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான மின்னணு ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு 9/7/2026 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. பெறப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் 29/7/2026 அன்று திறக்கப்பட்டுள்ளது. அவற்றை பரிசீலனை செய்யப்பட்டு தகுதி வாய்ந்த ஒப்பந்த புள்ளிதாரர்களின் விலை புள்ளிகளை இறுதி செய்யப்பட்டுவிட்டது. வேட்டி சேலை ரகங்களுக்கு நூல் ரகங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு நூல் கொள்முதல் செய்யும் நிலையில் உள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்தார். தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே இருக்கிற உறுப்பினர் அவர்கள் கேட்டிருந்தார், பின்தங்கிய மாவட்டங்களில் வேலை வாய்ப்பு குறித்து கேட்டிருந்தார். இதை அறிந்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அன்றே தன்னுடைய வாக்குறுதியில் வெற்றி தமிழகம் மிஷன் டாக்குமெண்ட் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் பொள்ளாச்சியில் இன்னைக்கு 16/6/2026 அன்று 3 to 5 ஏக்கரில் ஒரு மைக்ரோ டெக் பார்க் கொண்டு வரதுக்கான அனைத்து வசதிகளுக்கும் நம்ம இன்னைக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கார். அந்த திட்டத்தின் கீழே இங்கே கோவர்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் உருவாக்குறதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் டவுன் மாதிரி எக்கனாமிக் க்ரோத் கொண்டு வரதுக்கு நம்ம இன்னைக்கு நிலம் தேடப்பட்டு வந்துட்டுருக்கு. இங்கே கண்டிப்பாக ஒரு மைக்ரோ டெக் பார்க் கொண்டு வரதுக்கான அத்தனை ஆணைகளையும் நமது முதலமைச்சர் அவர்கள் மூலமாக அதிகாரிகளுக்கு இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். நன்றி. மாண்பு உறுப்பினர் சீக்கிரமாக நன்றி சொல்லி முடிக்கலாம். அமைச்சர் பெருமக்களுக்கு நன்றி. அதே போல குழந்தைகள் மற்றும் இளைஞர் நலன் நான் சொன்னேன். அதாவது ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள், இஃப் லவ் காண்ட் நத்திங் கேன் அப்படிம்பாங்க. அன்பால் முடியவில்லை என்று சொன்னால் எதனாலும் முடியாது என்று. இன்னைக்கு மெயினாக அந்த ட்ரக்குக்கு போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு என்ற ஒற்றை சொல்லுக்கு இயங்கக்கூடிய குழந்தைகள் அதிகமாக செல்வதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அப்படி காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரக்குக்கு அடிமையானதுக்கப்புறம் போய் ட்ரீட் பண்ணுறது, வழிநடத்துறது அப்படின்னு சொல்கிறது எஃபெக்ட் தான். காசு என்னன்னு பார்த்து அதில் நம்ம வேலை செய்யணும். பொள்ளாச்சி சட்டமன்றத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆழியார் வேதாத்ரி அருவி திருக்கோயில் என்று இருக்கின்றது. அதே போல சென்னையில், அதாவது நான் அறிந்த அனுபவப்பட்ட 2 விஷயங்களை சொல்கின்றேன். இன்ஃபினிட்டிசம் என்ற ஒரு லைஃப் சயின்ஸ் ப்ரோக்ராம் இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்து அந்த 2 பயிற்சிகள், ஆழியார் அருவி திருக்கோயில் பயிற்சியும் இன்ஃபினிட்டிசம் பயிற்சியும் கொடுப்பதன் மூலமாக நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வாழ்க்கையில், பெண்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அது போன்ற விஷயங்களை அரசு முன்னெடுத்து குறிப்பாக அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளி கல்வி அமைச்சர் மூலமாக நான் சொல்கின்றேன். ஏன்னா சட்டத்தாலோ நம்முடைய தண்டனைகளாலோ கண்டிப்பாக
மது பழக்கத்தையோ போதை பழக்கத்தையோ ஒழிக்க முடியாது. இது போன்ற சில விஷயங்களை முன்னெடுப்பதற்கு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினராக நான் தயாராக இருக்கின்றேன். எங்களுடைய தொகுதியை ஒரு மாடல் தொகுதியாக எடுத்துக்கொண்டு இது போன்ற விஷயங்களை செய்தால் கண்டிப்பாக தமிழகமும் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதே போல ஒரு கோரிக்கை மறந்துவிட்டேன், விவசாயிகள் கோரிக்கை. பட்டியலில் உள்ள ஆடுகளை இன்னைக்கு நாய்கள் அதிகமாக கடிபிடித்து விடுவதால் இழப்பீடுகள் ஏற்படுது. அதற்கு இழப்பீடு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த திருநாய்க்களை பிடிப்பதற்குண்டான திட்டத்தையும் வகுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். பொள்ளாச்சி ஒரு பெரிய டூரிசம் ஹப். இன்னைக்கு அன்பால் மனிதர்களை பிணைத்து பண்பால் உயர்த்து அளப்பரிய பாசத்தோடும் விருந்தோம்பலோடும் ஒவ்வொரு நெஞ்சத்தையும் வென்றெடுக்கும் பண்பாட்டு தொட்டில் நமது பொள்ளாச்சி. தென்றல் தாளாட்டும் தென்னஞ்சோலைகளும் பசுமை போர்த்திய தேயிலை தோட்டங்களும் பனிமூட்டம் கொண்ட மலைச்சாரலும் வன விலங்குகளின் இயற்கையான வாழ்விடங்களும் நிறைந்த இந்த மண்ணிற்கு பன்னாட்டு தரத்திலான கட்டமைப்பு வசதிகளையும் சூழலியல் சுற்றுலா திட்டங்களை மெக்கோ டூரிசம் நாம் ஒருங்கிணைந்து வழங்கினால் உலக சுற்றுலா வரைபடத்தில் பொள்ளாச்சியும் வால்பாறையும் முதன்மையான இடத்தை பிடிக்கும் என்பது உறுதி. ஆகவே பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை பகுதிகளை உலக தரம் வாய்ந்த சுற்றுலா மண்டலமாக மாற்றுவதற்கு தேவையான தொலைநோக்கு திட்டங்களை அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று இந்த மாமன்றத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். பொள்ளாச்சியின் சுற்றுலா வளர்ச்சி என்பது வால்பாறையின் எழிலோடு பிணைந்தது என்பதால் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினராகிய நான் எனது அருமை சகோதரர் நம்முடைய வால்பாறை சட்டமன்ற உறுப்பினரின் முழு ஒப்புதலோடும் தான் இந்த கருத்தை இங்கே பதிவு செய்கின்றேன். பொள்ளாச்சி சுற்றுலா மேம்பாட்டிற்கு பல சிறப்பு திட்டங்கள் இருந்தால் கூட ஒன்றே ஒரு திட்டத்தை கூறுகின்றேன். ரோப்கார் திட்டம். பொள்ளாச்சியில் அந்த காலத்தில் 1920களில் ரோப்கார் மூலமாக சரக்குகளை எல்லாம் அங்கே உருவாகக்கூடிய காலகட்டத்தில் எஸ்டேட்டுக்கும் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் கொண்டு சென்றதாக வரலாறு இருக்கின்றது. அப்படி ஒரு ரோப்கார் திட்டத்தை இன்னைக்கு பல இடங்கள் இந்தியாவில் போட்டிருக்காங்க, தமிழகத்தில் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு திட்டத்தை இங்கு உருவாக்கினால் 40 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட அங்கு செல்வதற்கு 40 நிமிடமாகும். சுற்றுப்புற சூழல் பாதிக்காது. வெளிநாடுகளிலிருந்து பயணிகள் அங்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கின்றது. பொருளாதாரம் வளரக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கத்திற்கு வருமானம் ஈட்டி கொடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கடைசியாக நன்றியாக இன்றைக்கு இந்திய துணை கண்டத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக திகழ்கின்றது என்று சொன்னால் அது தற்செயலாக நடந்த ஒன்று அல்ல. தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சிக்கு குறிப்பாக ஏழை எளிய மக்களின் கல்வி மேம்பாடு, பொருளாதார உயர்வு, தொழில் வளர்ச்சி, விவசாயத்தில் அடைந்துள்ள மகத்தான முன்னேற்றம் ஆகிய அனைத்து துறைகளின் உயர்விற்கும் கர்மவீரர் காமராஜர் காலம் தொட்டு இங்கே எதிர்க்கட்சிகளாக வரலாற்று பங்காற்றிய திமுக, அதிமுக ஆகிய திராவிட கட்சியின் பங்களிப்புமே பிரதானம் என்பதை நாம் அனைவரும் ஒற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த 60 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் இந்த மண்ணை சமூக நீதி பூமியாகவும் தொழில் நலமிக்க மாநிலமாகவும் செதுக்கி இருக்கின்றார்கள் என்பதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இங்கே ஆளுங்கட்சியில் அமைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள். இந்த சபையில் பலர் உரையாற்றும் பொழுது நாங்கள் எளிய பின்னணியில் இருந்து வந்தவர்கள், ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த எங்களை போன்றவர்களுக்கு இந்த சட்டமன்றத்தில் வர வாய்ப்பளித்த எங்கள் தலைவரை பாராட்டுகின்றோம் என்று குறிப்பிடுவதை நாம் அனைவரும் தொடர்ந்து கேட்டு வந்திருக்கின்றோம். உண்மைதான். சாமானியர்களையும் எளிய பின்னணி கொண்டவர்களையும் இந்த உயரத்திற்கு அழைத்து வந்து இந்த புனித மன்றத்தில் அமர வைத்த பெருமை தமிழக அரசியலுக்கு எப்பொழுதுமே உண்டு. ஆனால் இளைஞர்களாகிய அவர்கள் பிறந்தது முதல் இன்றைக்கு இந்த சட்டமன்றத்தில் உறுப்பினராக வந்து அமரும் வரை அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியிலும் தமிழக அரசின் பங்களிப்பும் நலத்திட்டங்களும் நிச்சயமாக இருந்திருக்கின்றன. அந்த தமிழ்நாடு அரசு என்பது கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கொள்கையின் அடிப்படையில் அமைந்த அரசுதான். இன்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் அன்போடு வைக்கும் வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான். அரசியல் களத்தில் பார்வைகளும் பயணங்களும் வேறாக இருக்கலாம். அரசியல் களத்தில் பார்வைகளும் பயணங்களும் வேறாக இருக்கலாம். ஆனால் இந்த மாநிலத்தை 60 ஆண்டுகளாக வழிநடத்தி வந்த திராவிட இயக்கங்களின் மூத்த தலைவர்களின் ஆனால் இந்த மாநிலத்தை 60 ஆண்டுகளாக வழிநடத்தி வந்த திராவிட இயக்கங்களின் மூத்த தலைவர்களின் ஆலோசனைகளை கேட்டும் அவர்களின் நீண்ட நாள் அனுபவத்தில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டும் நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அப்படிப்பட்ட முதிர்ச்சியான அணுகுமுறை இளைஞர்களான ஆளுங்கட்சியினருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமைவதோடு மட்டுமல்லாமல் நம் உயிரினும் மேலான தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் மாபெரும் துணையாக நிற்கும்.
அனுபவமும் இளமையும் இணைகின்ற இடத்தில்தான் உண்மையான வளர்ச்சி சாத்தியமாகும் என்ற நேர்மறை சிந்தனையோடு தமிழகத்தின் நலனை மட்டுமே முன்வைத்து நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் கவனத்திற்கு தற்போது அரசினர் தனி தீர்மானங்கள் முன்மொழியப்பட உள்ளன. அரசினர் தனி தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு வாக்கெடுப்பு முடிந்த பின்னர் 2026-2027 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் 2026-2027 ஆண்டுக்கான வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீதான பொது விவாதம் தொடரும். அரசினர் தனி தீர்மானங்கள் மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,